நாளைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றதை நீங்க நம்புனீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனா இதே இது கடவுள்னு ஒருத்தர் இருந்து அவர் என்கிட்ட சொல்லி போன்ல பாக்குறவங்கள்ட்ட போய் சொல்லு நாளைக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கண்டிப்பா நடக்கும். அதே போலதான் பைபிள்ங்கிற இந்த புஸ்தகத்துல 1500 வருஷங்களா 40 நபர்களால் எழுதப்பட்டது, கடவுள் சொல்லி எழுதப்பட்டது. இதுல 2500க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. தீர்க்க தரிசனம்னா இனிமேல் நடக்க போற விஷயங்களை ஏற்கனவே எழுதி வைப்பாங்க. அதுல 2000க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இதுவரைக்கும் நிறைவேறி இருக்கு. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவரை பத்தின தீர்க்க தரிசனங்கள், இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு, கன்னி வயிற்றுல பிறப்பாரு அப்படின்னு இயேசுவை குறித்து மட்டும் 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதுல அவர் அந்த 300 தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் தான் இந்த பைபிள். இந்த புஸ்தகத்துல உள்ள காரியங்கள் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதியிருந்தாலும் அதை இப்ப வாசிச்சாலும் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நேராக எழுதுற மாதிரி இருக்கும். வேற எந்த புஸ்தகமும் பண்ண முடியாத ஒரு காரியத்தை இந்த புஸ்தகம் பண்ணும், இந்த பைபிள் பண்ணும். அவனை பரிசுத்தமாக்கும், அவனை விடுவிக்கும், அவனை ஆசீர்வதிக்கும், அவனுக்குள்ள ஒரு டிவைன் நேச்சரை கொண்டு வரும், அவனை ஹெவன்லி சிட்டிசனா மாத்தும். 2+2=4 அது எப்படி சத்தியமோ அது எப்படி ரியாலிட்டியோ இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரியாலிட்டி அண்ட் தட் இஸ் த ட்ரூத். அதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென்.